I am டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ். நான் 3 தலைமுறையாக கிறிஸ்தவன். எனக்கு கீழ் 2 தலைமுறைகள் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் ஆரம்பத்தில் மோசே அவர் சமயத்திலே விக்கிரக ஆராதனைகள் தொடங்கப்பட்டது. பலவிதமான விக்கிரக ஆராதனைகள் நடந்தது என்று நமது வேதம் கூறுகிறது. அதேபோல் அவர்கள் அஷ்ரா என்ற ஒரு பெண் தெய்வத்தை அவர்கள் முக்கியமான தெய்வமாக விக்கிரக ஆராதனை செய்தார்கள். மேலும் ஒரு ஆட்டு குட்டியின் பிரான்ஸ் ஸ்டாச்சு அதை செய்து அதை வணங்கினார்கள். ஃபெர்டிலிட்டி, வெதர், விவசாயம், நல்ல காற்று, அவ்வாறு பல பல விதங்கள், போட்டியில் ஜெயிக்க வேண்டும், நீர்வழியாக நல்ல வருமானம் வேண்டும் என்று இந்த விக்கிரகத்தை அவர்கள் இவ்வாறு வழிபாடு பண்ணினார்கள். இவைகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு அதில் நடந்த சம்பவங்கள் என்று இந்த வேதம் கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் பிதா பல நோவா காலத்தில் தண்ணீர் மூலம் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். சோதம் குமார சமயத்தில் தீ மூலம் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவ்வாறு இருந்தாலும் அந்த பாவங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே தான் இருந்தன. ஆகவே பிதா தனது குமாரன் இயேசுநாதரை மண்ணுலகத்துக்கு அனுப்புகிறார். அந்த இயேசுநாதர் அவர் மண்ணுலகத்துக்கு வருகிறார். அவர் ஆலயத்துக்கு செல்கிறார். எருசலேம் ஆலயத்துக்குள் சென்று அங்கு இந்த மிருகங்கள், புறாக்கள் அவர்களை வியாபார பொருளாக வாங்கி அதை அதிக அளவுக்கு விற்கிறார்கள். அதை ரோமருக்கு அந்த பணத்தை ரோமர் நாணயமாக மாற்றி அதை கொடுக்கிறார்கள். ஆகவே அதற்கு செலவு மேல் செலவு வருகிறது. ஆகவே இயேசு இவ்வாறு கோபப்படுகிறார். ஆலயம் பிதாவின் வீடு, எனது பிதாவின் வீட்டை ஒரு கேவலமான வியாபார பொருளாக மாற்றாதீர்கள் என்று அவர் மிகவும் கோபப்படுகிறார். அவர் அங்கு என்ன செய்கிறார் என்பதை அந்த வீடியோ மூலம் பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கு தேவாலயத்தில் ஆடு மாடுகள் மற்றும் புறாக்களை விற்று கொண்டிருந்தார்கள். பண பரிமாற்றுக்காரரும் அங்கு அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. பிதாவோட வீட்டை வியாபார வீடா மாத்தாம இருங்க.